ஒரு அட்டகாசமான ஒரு கேஎஃப்சி ஸ்டைல் மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்றேன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் தட்டிக்கங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த கிறிஸ்பியா இந்த மஷ்ரூம் ஃப்ரையா எப்படி பண்றேன்னு நீங்க பார்க்க போறோம். இதுக்கு வந்துட்டு மஷ்ரூம் பாக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. அது நாட்டு மஷ்ரூமா இருந்தாலும் சரி, ஹைபிரிட் இருந்தாலும் சரி. நான் நாட்டு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு வந்து விலையும் கம்மி தான். நல்லா 1-2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கார்ன்ஃப்ளவர், மைதா, அப்புறம் லைட்டாக கரம் மசாலா, இவ்வளோதான் நண்பா. இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இது மூணு தான் வந்துட்டு கிறிஸ்பி ஃப்ரை மசாலு. அதில் லைட்டாக சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ராவா வந்து உங்களுக்கு வந்துட்டு மஷ்ரூம் சாப்பிடணுங்கிறவங்க வந்து தாராளமாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். செம்மையாக இருக்கும். ரொம்ப முறுக்கு மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரை வேற லெவலில் பண்ணி ஜம்முன்னு சாப்பிடலாம். நீங்கள் ஜஸ்ட் நான் சொன்ன இன்கிரீடியன்ட் மட்டும் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக சில்லி பவுடர் உங்களுக்கு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க. முறுக்காட்ட வரும் இது. நீங்கள் நான் சொல்கிறத அப்படியே பண்ணிங்கன்னா வரும், இல்லைனா வந்து மேபி மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் பண்ணுறதை அப்படியே பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் சூப்பராக செஞ்சிடலாம். நீங்கள் நல்லா வந்துட்டு லைட்டாக தண்ணி மட்டும் போட்டு நல்லா வந்து இது பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கோட்டு சேம் அதே மசாலா போட்டுக்கோங்க. போட்டு லோ ஃப்ளேம் வைங்க. எப்பவுமே லோ ஃப்ளேமில் தான் நல்லா வந்து குக் ஆகும். மஷ்ரூம்லாம் 3-4 நிமிஷத்துலேயே வந்து ஃப்ரை ஆயிரும் டேரெக்டாகவே. ஏன்னா உங்களுக்கு மஷ்ரூமோட இது வந்து ரொம்பவே மெலிசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். நீங்கள் வந்து 2-3 நிமிஷம் நீங்கள் வேக போட்டிங்கனாலே கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அதை எடுத்து நீங்கள் ஜம்முன்னு சர்வ் பண்ணி வேறு லெவலில் சாப்பிட்லாம். முக்கியமாக லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் எப்படி ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாரும் ஃபேமிலியோடு செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ரெசிபிஸ் என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டகாசமாக சாஸ் வச்சு ஜம்முன்னு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் செஞ்சு ஃபேமிலியோட சாப்பிட்லாம். ஃப்ரீயாக இருக்க டைம் இந்த ரெசிபியை மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அட்டகாசமான கேஎஃப்சி ஸ்டைல் மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறாங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோ எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கைஸ். பாய்.